ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவே ஓம் நமோ நாராயண. ஓம் சரவணபவா. இன்றைய மாலை பொழுதிலே 11/6/2015 வியாழக்கிழமை. இந்த இனிய நேரத்திலே சிவபக்தியில் உயர்ந்த களச்சிங்க நாயனார், சிவபக்தியிலே உயர்ந்த களச்சிங்க நாயனார். நாயனார்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார். சிவன் தொண்டு செய்பவர்கள்லாம் நாயன்மார்கள் தான். 63 நாயன்மார்கள். இப்படி அவர்களெல்லாம் சிவனுக்காகவே தொண்டு செய்தவர்கள். சிவன் கோயிலுக்கு சென்று தொண்டு செய்வார்கள். உதாரணத்திற்கு எத்தனையோ நாயனார்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் களச்சிங்க நாயனார். அவரை பற்றி நாம் இப்பொழுது சுருக்கமாக அறிவோம். ஓம் நமோ நாராயணம். பல்லவ மன்னன் குலவழியிலே தோன்றல் களச்சிங்க நாயனார். இந்த பணி விட்டு போனாலும் சிவ வழிபாட்டை குறைவின்றி செய்பவர். அளவுக்கு மீறி ஈசன் மீது பக்தி கொண்டவர். அளவுக்கு மீறி அன்லிமிட்டடா இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே சிவனடி சிவன் அருள் தவறாது கடைபிடித்துக் கொண்டு நாட்டையும் அறநெறியில் நடத்தி வந்திருக்கின்றார். பொன்னும் பொருளும் எல்லா மன்னர்களையும் நன்றி பொன்னும் பொருளும் சேர்த்தவர். அப்பொன்பொருளை எதற்காக சேர்த்திருக்கின்றார் என்றால் இறைவனுடைய ஆலய வழிபாட்டிற்காக சேர்த்திருக்கின்றார் என்றால் பாருங்கள். ஓம் நமச்சிவாய். இந்த நிலையிலே களச்சிங்க நாயனார் திருவாரூர் கோயிலிலே கொண்டிருக்கும் சிவபெருமானை எண்ணியிருக்கின்றார். தரிசனம் செய்ய வேண்டும் என்று தன் மனைவியுடன் பட்டத்து அரசியலுடன் சென்றிருக்கின்றார். திருவாரூர் நோக்கி புறப்பட்டு விட்டார் என்றால் பாருங்கள். திருவாரூரிலே உள்ள எம்பெருமான் கோயிலை அடைந்து ஈசனை மனமுருக வேண்டியிருக்கின்றார். பரமசிவத்து ஈசனை மனமுருக வேண்டியிருக்கின்றார் என்றால் பாருங்கள். பின்னர் இறைவனின் அருள் வடிவத்திலே தன்னை மறந்து அவர் பக்தி வைத்திருக்கின்றார். கண்ணீருடைய நீர் மல்க அவர் மீது அன்பு கொண்டு பக்தி செலுத்தும் பொழுது கண்ணீரெல்லாம் கண்ணிலே நீர் மல்கி அவ்வளவு ஆனந்தத்தின் கண்ணிலே நீர் அவருக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. உள்ளத்தில் எப்படி இருக்கிறது? அன்புனால அவர் பொங்க பக்தியிலேயே மூழ்கி இருக்கின்றார். இந்த நேரத்தில் களச்சிங்க நாயனார் பட்டத்து அரசியார் திருக்கோவிலை சுற்றி வருகின்றார். மண்டபங்களை நாம் பார்த்து அதை வியப்புற்று இருக்கின்ற நேரத்திலே இறைவனுக்கு அணிவிப்பதற்காக இறைவனுக்கு சூட்டுவதற்காக மலர் மாலை தொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள். யாரு? அங்குள்ள இன்னொரு நாயனார். மலர்கள் மாலையாக தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அரசியார் சுற்றி வரும்போது கண்களை கவரும் வண்ணமாக இருந்திருக்கின்றது அந்த மாலைகள். கருத்துக்களை கவரும் நறுமணத்துடன் இருந்த அந்த மலர்களை கண்டதும் அரசிக்கு ஒரு ஆனந்தம் வந்துவிட்டது.
நறுமணம் வீசுகிறது. மலர் என்றாலே எப்பொழுதும் நறுமணம் தான் வீசும். தனக்காக பூத்துக் கொண்டு, ஈசனுக்காக பூத்துக் கொண்டு, பிறருக்காக பூத்துக் கொண்டு மனம் பரப்புகிறது என்றால் பாருங்கள். அப்படிப்பட்ட மலரை இந்த அரசியார் என்ன செய்தார்? ஒரு மலரை எடுத்து முகந்து பார்த்து விட்டார். ஓம் நமச்சிவாயம். அரசிக்கு தண்டனையை பாருங்கள். மணிமண்டபத்திலே தொடுத்துக் கொண்டிருந்த அடியார்களின் தெற்கு துணை நாயனாரும் ஒருவர். அங்கேயும் ஒரு நாயனார் இருக்கின்றார், தெற்கு துணை நாயனார். அவர் என்ன செஞ்சார் பாருங்க. அறிந்தோ அறியாமலோ தவறு செய்தால் அதனை உடனே கண்டிப்பார். அரசியார் நுகர்ந்த அந்த மலரை நுகர்ந்து விட்டதால் அதுக்கு தண்டனை அளிக்கின்றார் என்றால் பாருங்கள். எப்படி தண்டனை அளிக்கின்றார்? வாழை எடுத்து மூக்கை அறுத்து விட்டார். பாருங்கள், இப்படியும் ஒரு தண்டனையா? அரசியார், அந்த நாட்டினுடைய அரசியாரை மூக்கையே அறுத்து விட்டார். சிவபக்தி எப்படி இருக்கின்றது என்று ஆழத்திலே தெரிந்து கொள்ளலாம். பட்டுத்தரசி தரையிலே சாய்ந்து விட்டார். இந்த செய்தி சிவபெருமான் வழிபட்டுக் கொண்டிருந்த மன்னனுக்கு எட்டிவிட்டது. அவரை வரவழைத்து இந்த நிலையில் துவண்டு விழுந்து துணியெடுத்துக் கொண்டிருக்க அரசியாரின் நிலையை கண்ட மன்னரின் நெஞ்சம் பதபதைத்தது. தன்னுடைய மனைவியினுடைய மூக்கையே அறுத்து விட்டாரே இந்த நாயனாரே என்று அவர் தெரிந்துள்ள நாயனாரை கோபப்படாமலும் கருது கொண்டார். எப்படி? அஞ்சாமல் இருக்கின்ற கொலை செயலை செய்வது யார் என்று அரசன் கேட்கின்றார். எந்த அரசன்? கேட்கின்ற நாயனார். அந்த அச்சுறுத்தலையும் குழலோசை கேட்டு, மன்னா இந்த செயலை செய்வது நான் தான், இந்த செயலை செய்வது நான் தான் என்று கூறியிருக்கின்றார் பெருந்துணை நாயனார். பாருங்கள், தன் தவறை ஒப்புக்கொண்டார். இப்படி நான் தான் தண்டனையை கொடுத்தேன் என்று கைகளையும் வெட்டினார். யார் வெட்ட போறான்னு பாருங்கள். இப்போது ஓ நமச்சிவாய். உடலிலே சிலர் சின்னத்துடன் சைவ திருக்கோவில் நின்றிருந்த செல்வ நாயனாரை பார்த்து மன்னர் ஒருவனை சிந்தித்தார். என்ன எப்படி சிந்திக்கிறார் என்றால், சிவனடியார்கள் தான் காணப்படுபவர் அந்த திருநீர் அணிந்து பட்டை அணிந்து இந்த இதெல்லாம் செய்யும் வகையிலே என் மனைவியின் செய்த பிழைதான் என்ன என்று கேட்டிருக்கின்றார். அவற்றிற்கு அந்த அடியவர் என்று கேட்டார். அடியவர் பெயர் சொல்லுவார். அரசியார் எம்பெருமானைக்குரிய மலர்களை முகர்ந்து பார்த்தார். அதன் காரணமாகத்தான் அவர் மூக்கை நான் துண்டித்து விட்டேன் என்றார் என்று செல்லுரை நாயனார் கூற மன்னர் மனம் கலங்கினார். இயற்கையே இருகரம் கூப்பி செருந்துணை நாயனார் வணங்கினார். தன் மனைவி மூக்கை வெட்டிவிட்டார், தவறு செய்தாய் என்று மூக்கை அறுத்து விட்டார் அந்த செருந்துணை நாயனார். இவர் என்ன செய்கிறார் பாருங்க, மன்னரை கைகூப்பி வணங்குகிறார். யார? செருந்துணை நாயனாரை கைகூப்பி வணங்குகிறார். எதற்காக? அந்த நாட்டினுடைய பக்தி சில தொண்டி எவ்வாறு இருக்கிறது என்றுதான் பாருங்கள். மன்னன் மனம் கலங்கினார். கை கூப்பி நாயனாரை வணங்கினார். நீங்கள் தண்டனை முறைப்படி அளிக்கவில்லையே என்று தன்னுடைய உடைவாளை எடுத்து கையிலே எடுத்தார். மேலும் அவர் கூறுகையிலே கையிலே எடுக்காமல் மலரை எவ்விதம் முகர்ந்து பார்க்க முடியும்? மலரை கையிலே எடுத்தால்தான் பார்க்க முடியும், முகர முடியும். அவர் கையை துண்டிக்க வேண்டும் அல்லவா என்று முதலிலே தவறு செய்த கைகளுக்கு தண்டனை கொடுக்காமல் இருந்துவிட்டு
கொடுக்காமல் விட்டுவிட்டீர்களே என்று அவர் கூறியிருக்கின்றார். தண்டனையை எப்படி கிடைக்கின்றது என்று பாருங்கள். ஓம் நமச்சிவாய. செருந்தோலை நாயனாரு மூக்கை அளித்தார். இந்த மன்னனோ கற்கின்ற நாயனார் மன்னனோ தன் மனைவியின் கைகளையே கட்டிவிட்டார். ஈசன் அருளை பாருங்கள். இப்பொழுது தன்னை காட்டிலும் உயர்ந்த சிவபக்தி கொண்ட மன்னனுக்கு தலை வணங்கினார். அப்போது சிவபெருமான் உமாதேவியருடன் இருபக்கத்து விழுந்தருட பட்ட தரிசியாருக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். யாரு? சிவபெருமான். மன்னருடைய சிவபக்தி அடியவர்கள் மீது அவர் கொண்டுள்ள பக்தியையும் நிச்சயவர். அவருடைய ஆசி கூறி மறைந்தார். சிவபெருமான் இந்த குட்டை எல்லாம் அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கும் தெரியாது என்று நினைத்து ஒரு ஏழை நற்செயலை தியைச்செயலை செய்தாலும் அவருக்கு தெரிந்து. ஓம் நமச்சிவாய். சிவபக்தியில் சிவன் அடியார்களை பணிந்து வாழும் கற்கின்ற நாயனாரை அனைவரும் போற்றி பணிந்தார். மன்னன் புகழ் கேட்டு பரவியது. மன்னனுடைய புகழெல்லாம் எங்கெங்கெல்லாம் பரவி வாருங்கள். மன்னன் கற்கின்ற நாயனார் கோவிலை பல்லாண்டு காலம் வாழ்ந்து அறநறி பிறழாமல் ஆட்சி புரிந்தார். முடிவில் சிவபெருமான் செய்வருளார் சிவலோகம் அடைந்தார், முக்தியும் பெற்றார் என்று கதை வர்ணிக்கின்றார். இப்படி இந்த சிறப்பான ஒரு உயர்ந்த கலச்சிங்க நாயனார் சிவபக்தியிலே சிறந்திருக்கின்றார். பாருங்கள், இப்படி எத்தனையோ சிவபக்தியிலே நிறைந்திருக்கின்றார்கள். அந்த உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் நாடு ஒரு ஆன்மீக நாடு. சிவம் வைணவம் சமயம் சமணம் என்று புத்தம் பல மதங்கள் இருக்கின்றது. சிவத்திலே சைவம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பக்தி அருள் இந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. இந்த காலத்திலே இருக்கின்றது. ஆனால் அந்த அளவுக்கு இந்த பக்தி இல்லை இப்போது. அவ்வாறு அந்த பக்தி பெறுவதற்கு உண்மையான ஒரு தொண்டு, உண்மையான பக்தியை ஈசனிடம் வைக்க வேண்டும். இந்த பக்தி சரியாக செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவரவர் வீட்டிலே இருக்கின்ற வறுமை, ஆசைகள் அந்த பக்தியை திசை திருப்பி இருக்கின்றது. ஆகினால இப்படிப்பட்ட ஒரு பக்தி இந்த நமது தமிழ்நாட்டிலேயும் பல இடங்களிலேயும் இருந்திருக்கின்றது. பக்தியை போற்றுவோம், ஈசனை தொழுவோம், முக்தியை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த சிவபக்தியில் உயர்ந்த கற்கின்ற நாயனாருடைய ஒரு சிறிய அவருடைய தொண்டையும் ஒரு சிறிய கதையையும் தெரிந்து கொண்டோம். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு அருளியவர் சித்தர் யோகி. ஓம் நமச்சிவாய. முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குறித்த ஒருவரும் ஒவ்வொரு செவ்வாயும் குணியிருக்கும் பனித்தகையும் பவளம் போல் மேயும் பால்வெண்ணிலும் இருத்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனிதவிரவையும் வேண்டுவதையும் மாநிலத்தில் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசன் வாழ. ஓம் நமச்சிவாய். எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.